السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أربعة حرم ثلاثة متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب شهر مضر الذي بين جمادى وشعبان. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை நழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சங்கையான ஒரு மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். ரஜபு மாதம் எப்படிப்பட்ட உயர்ந்த மாதம் என்றால், ஜாஹிலியா காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை எத்தி வைப்பதற்கு முன்பு, அவர்கள் பிறப்பதற்கு முன்பு வாழ்ந்த ஜாஹிலியா காலத்தில் கூட ஏதாவது ஒரு துவா கபூலாக வேண்டும், முக்கியமான பெரிய துவா கேட்க வேண்டும் என்பதாக இருந்தால் வருடம் முழுவதும் காத்திருப்பார்களாம். இந்த ரஜபு மாதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். ரமலானு ஷஹரு உம்மத்தி, இந்த ரமலான் மாதம் என்னுடைய உம்மத்துக்காக உண்டான மாதம், என்னுடைய உம்மத்துக்கு அதனுடைய சிறப்புகள் கொடுக்கப்பட்டது, மற்ற யாருக்கும் அது கொடுக்கப்படவில்லை. ஆனால் ரஜபு மாதம் ஆரம்ப காலம் முதல் எல்லோராலும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். முக்கியமான பெரிய துவா கேட்பதாக இருந்தால் ரஜபு, அடுத்த ரஜபு மாதம் எப்பொழுது வரும் என்பதாக எதிர்நோக்கி கொண்டே இருப்பார்களாம். வந்தவுடன் அந்த மாதம் முழுவதும் பெரிய பெரிய துவாக்கள், பெரிய பெரிய ஹாஜத்துகள் எல்லாவற்றையும் ஜாஹிலியா காலத்திலே கேட்பார்களாம். அந்த அளவுக்கு ரஜபுடைய மாதம், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரமலானுக்கு முந்தைய மாதத்திற்கும் முந்தைய மாதம், மிகவும் ரஹமத்தான ஒரு மாதமாக இருக்கின்றது. அதிலே முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கின்றோம்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே இப்படி கூறுகிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 12 மாதங்களில் 4 மாதங்கள் இருக்கின்றன, சங்கையான மாதங்கள். தாலிக தீனுல் கையிம், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது சத்தியமான மார்க்கமாக இருக்கிறது. பலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், குறிப்பாக இந்த சங்கையான 4 மாதத்தில் பாவத்தில் ஈடுபட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்புப்படுத்தி கூறுகிறான். 4 மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஅத்துன் ஹுரும், 4 சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், 3 மாதம் தொடர்படியாக வரும். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், 3 மாதம் தொடர்படியாக வரும். ஒரே ஒரு மாதம் தனியாக வரும், தன்னிகரற்ற மாதம் ரஜபு முதர் கூட்டத்தார்களால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய அந்த ரஜபு மாதம். இந்த 4 மாதம் என்பதாக அந்த வசனத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். பாவம் செய்வது, அநியாயம் செய்வது எந்த மாதத்தில் செய்தாலும் பாவம்தான். நல்ல அமல் எந்த மாதத்தில் செய்தாலும் நன்மைதான். அதற்கு கூலி எதுவும் குறைக்கப்பட மாட்டாது. இருந்தாலும் சில பிரத்யேகமான இரவுகளையும் பிரத்யேகமான பகல்களையும் பிரத்யேகமான மாதங்களையும் அல்லாஹ் கொடுத்து அதிலே கண்ணியப்படுத்தி அல்லாஹ் வைத்ததற்கு பிறகு அந்த பிரத்யேகமான சங்கையான மாதத்திலேயும் நாளிலேயும் இரவிலேயும் பாவத்தில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய பாவமாக மாறும். மற்ற மாதத்தில் செய்தால் ஒரு பாவத்தை எவ்வளோ தண்டனை கிடைக்குமோ, கண்ணியமான மாதத்தில் அல்லாஹ்வே கண்ணியப்படுத்தியதற்கு பிறகு அதை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னதற்கு பிறகு அதிலேயும் கண்ணியம் குறைவாக நடந்தோம் என்றால் அதைவிட பெரும் பாவம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த அளவுக்கு கொடூரமான பாவமாக ஒரு பாவம் இடத்தை கவனித்து மாறும், காலத்தை கவனித்து மாறும். அதே போன்றுதான் ஒரு நல்ல அமல் ஒரு சில இடத்தை கவனித்து ரொம்ப உயர்ந்ததாக மாறிவிடும். மஸ்ஜிதிலே ஒரு பாவம் செய்வது எவ்வளவு கொடூரமானது. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்டது. அதே போன்றுதான் சங்கையான மாதத்திலே பாவம் செய்வது அது மிகப்பெரிய கொடூரமான பாவமாக மாறிவிடும். எனவே தான் குறிப்பாக இந்த 4 மாதத்திலே செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மற்ற மாதத்தில் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் ஐவேளை தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஐவேளை தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை ரொம்ப பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நடுத்தொழுகை என்பது அசல் தொழுகையாக இருக்கிறது. எல்லா பள்ளிகளிலும் பாருங்கள், மற்ற 4 தொழுகைக்கு கூட்டத்தை எண்ணி பாருங்கள், அதிகமாக இருக்கும். அசல் தொழுகைக்கு மட்டும் கூட்டத்தை எண்ணி பாருங்கள், அதை விட மற்ற 4ஐ விட கம்மியாக இருப்பார்கள். அசல் தொழுதால் 2 மடங்கு பர்தை நிறைவேற்றிய நன்மை, அது பஜ்ருக்கு கூட இல்லாத ஒரு சிறப்பு. எனவே அசல் தொழுகையை ரொம்ப பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற தொழுகை வேண்டாம் என்று எடுத்துவிடக்கூடாது. அதுபோன்று நான் அல்லாஹு தஆலா குறிப்பாக இந்த 4 சங்கையான மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்து உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அல்-லுல்மு, அநியாயம் என்பது பாவம் என்பது வ இன்கான கபீஹன், அது மோசமானது அருவருப்பானது, அப்படி இருந்தாலும் ஃபி ஜமீ சனத்தி, எல்லா மாதத்தில் செய்தாலும் பாவம் தான். அப்படி இருந்தாலும் வஹுவ ஃபில் அஷ்ஹுரில் ஹுருமி அக்பஹு, சங்கையான மாதத்தில் அந்த பாவத்தை செய்வது அது மற்ற மாதத்தில் செய்யக்கூடிய அந்த அருவருப்பான தன்மையை விட மிகவும் கொடூரமான பாவமாக அது மாறிவிடுகிறது என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பாவத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், உடனே அல்லாஹ் தஆலா தண்டனை அதற்கு கிடையாது. நினைப்பதற்கு ஒரு பாவம் எழுதப்பட்டாலும் அந்த பாவத்தை அவர் செய்யாமல் விட்டுவிட்டால் அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் ஒரே ஒரு இடத்திற்கு அல்லாஹ் கூறுகிறான், அந்த இடத்திலே பாவம் செய்யவில்லை, ஒருவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அவருக்கு அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய கொடூரமான வேதனை இருக்கு என்று கூறுகிறான். உலகத்தில் அது ஒரு இடம். என்ன இடம்?
புனித ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த கஅபா ஆலயம் இருக்கக்கூடிய ஹரம் ஷரீஃப் இருக்கல்லவா, ஃபமை யுரிது ஃபீஹி பி இல்ஹாதின் பி லுல்மின் நுதுகுஹு மின் அதாபின் அலீம். யார் அந்த கஅபத்துல்லாவிலே அநியாயம் செய்ய வேண்டும் என்று ஃபமை யுரிது மனசிலே நினைக்கிறாரோ, பாவத்தை அங்கே போய் செய்யணும், புறம் பேசணும், சண்டை மூட்டி விடணும், அங்கு ஹராமை பார்க்கணும், ஹராமை செய்யணும் என்று மனதிலே வெறுமனே இங்கிருந்து நினைக்கிறார். நினைத்தாலே அதற்கு கொடூரமான வேதனையை அவருக்கு சுவைக்க செய்வோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அது கஅபாவுக்கு மட்டும் பிரத்யேகமானது. அதுக்கு எப்படி அல்லாஹு தஆலா பாவத்தை நினைத்தாலே பெரிய பாவமாக கருதப்படுகிறது, அதுபோன்று தான் சங்கையான மாதத்தில் பாவம் செய்வது மற்ற மாதத்தில் செய்தாலும் பாவம்தான், இருந்தாலும் அதைவிட கொடூரமான மிக கேவலமான அருவருப்பான பெரிய பாவம் செய்ததை போன்று கணிக்கப்படும். எனவே இந்த ரஜபு மாதம் நாம் இருக்கக்கூடிய மாதம் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று. ஜாஹிலியா காலத்தில் கூட போர் செய்ய மாட்டார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கூட ஜாஹிலியா காலத்தில் கூட இந்த ரஜபு மாதத்திற்கு ஒரு கண்ணியம். குறிப்பாக இஸ்லாத்துடைய சட்டம் வந்ததற்கு பிறகு முஸ்லிம்கள் யாரெல்லாம் தாக்க வருவார்களோ அவர்களோடு ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். எங்களுடைய மதத்திலே எங்களுடைய மார்க்கத்திலே 4 மாதத்தில் இரத்தம் ஓட்டுவது ஹராம், எனவே நாங்களும் போருக்கு வரமாட்டோம், நீங்களும் அந்த மாதங்களில் வரக்கூடாது. அந்த 4 மாதத்தில் ஒரு மாதம் ரஜபு மாதம். ரஜபு மாதத்தில் ஜாஹிலியா காலத்திலே எவனாவது ஒருவன் வேற்று குடும்பத்தை சேர்ந்தவர், வேற்று பரம்பரையை சேர்ந்தவர் சண்டைக்கு வந்தால் அப்பொழுது கூட திருப்பி தாக்க மாட்டார்களாம். மாறாக சொல்லுவார்களாம், இஷ் ரஜபன் தர அஜபன், இஷ் ரஜபன் தர அஜபன். இந்த ரஜபு மாதம் முடியும் வரை நீ வாழ்வோடு இருந்து விடு, ஹயாத்தோடு இருந்து விடு. அப்படி இருந்தால் ரஜபு முடிந்த மறுநாள் என்னுடைய வீரத்தை நான் காட்டுவேன், ஆச்சரியத்தை நீ பார்ப்பாய் என்பதாக இந்த ரஜபு மாதத்தில் ஜாஹிலியா காலம் உட்பட போர் செய்ய மாட்டார்கள். அவ்வளோ கண்ணியப்படுத்துவார்கள் என்றால் இந்த ரஜபு மாதம் எவ்வளோ மகத்தானது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் சிறந்தது என்று எல்லா மூமின்களுக்கும் தெரியும், ரஜபு சிறந்தது என்று எல்லா மஸ்ஜிதுகளிலும் பேசப்படும். ஆனால் எப்பொழுதும் ஜும்மாவுக்கும் ஐவேளை தொழுகைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த ரஜபு மாதம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். யஸலூனக அனி ஷஹரில் ஹராம் கிதாலின் ஃபீஹி, நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சங்கையான இந்த 4 மாதத்தில் போர் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். குல், நபியே சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர், இந்த சங்கையான 4 மாதத்தில் போர் செய்வது அது மிகப்பெரிய பாவமாக மாறிவிடும். அது சாதாரண சிறிய பாவம் அல்ல. இந்த சங்கையான மாதத்தில் இரத்தம் ஓட்டப்படுவது ஹராமாக இருக்கிறது. அவர்கள் தாக்க வந்தாலும் திருப்பி தாக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒப்பந்தத்தை வேண்டுமென்றே அவர்கள் மீறி முழுவதுமாக தாக்க வந்து விட்டார்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் கடைசி வரை இருந்தால் ரஜபு முடிவதற்குள் உங்களில் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று ஆகும் பொழுது அப்பொழுது அல்லாஹு தாலா திருப்பி தாக்குவதற்கு ஒப்பந்தத்தை மீறியவர்களுக்கு அந்த பாவம் கிடைக்கும், நீங்கள் திருப்பி தற்காத்துக் கொள்ளலாம் என்பதாக கூறுகின்றான். நமக்கு தெரியும், தினமும் சூரியன் உதயமாகிறது, லோரிலே உச்சத்தில் வருகிறது, மறைகிறது. அது போன்றுதான் இந்த ரஜபு மாதத்திலும் எல்லாம் நடக்கிறது. என்ன கண்ணியம் என்பதாக வெறுமனே மேலோட்டமாக இந்த புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய நம் யாருக்கும் அதனுடைய மகத்துவம் தெரியாது. அகப்பார்வை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இறங்கக்கூடியதை எல்லாம் பார்க்கக்கூடிய ஆற்றல், கஷ்பு, உள்ளத்தினுடைய அந்த கண் திறந்து விட்டால் எத்தனை ரஹமத் இறங்கிறது, எத்தனை துஆ உடனடியாக கபூலாக்கப்படுகிறது என்பதாக தெரியும். இல்லை என்றால் எல்லாம் சமம் என்பதாக கூறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் கூறுகிறான், நான் எதை கண்ணியப்படுத்துகிறேனோ, யாரை கண்ணியப்படுத்துகிறேனோ, எந்த இடத்தை, எந்த மாதத்தை, எந்த நாளை, எந்த இரவை கண்ணியப்படுத்துகிறேனோ அதையெல்லாம் நீங்களும் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படி கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் கூறுகிறான், வமையு அல்லிமு ஹுருமாத்தில்லாஹி, அல்லாஹ் சங்கை செய்த, அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாரோ வஹுவ கைருல் லஹு இன்த ரப்பிஹி, அவனுடைய ரப்பிடத்தில் அது அவருக்கு மிக சிறந்ததாக இருக்கும். கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதை
கேவலப்படுத்தி விட்டால், கண்ணியம் கொடுக்காமல் தவறிவிட்டோமே என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக தாய் தந்தைக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், பள்ளியை கண்ணியப்படுத்த வேண்டும், காபாவை கண்ணியப்படுத்த வேண்டும், மஸ்ஜிது நபவியை கண்ணியப்படுத்த வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணியப்படுத்த வேண்டும், ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், ரஜப மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், ஜும்மாவுடைய தினத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கிறான். கண்ணியப்படுத்த வேண்டியதை கண்ணியப்படுத்த தவறிவிட்டோமே என்றால் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமான் இல்லாமல் மௌத்தா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போய்விடும். ஃபஹுவ கைருன் லஹு இன்த ரப்பிஹி, அது உங்களுக்கு தெரியாது. கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் கண்ணியப்படுத்தி விடுங்கள். அப்படி படுத்தினால் அது உங்களுக்கு ரப்பிடத்திலே, உங்களை படைத்த என்னிடத்திலே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும், மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு ஆயத்தில் கூறுகிறான், வமையு அல்லாஹி ஷஆயிர் அல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட அடையாள சின்னங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, தக்குவா இருக்கிறது என்பதுடைய அடையாளம். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ, இரையச்சம் இல்லையோ, எனக்கு எல்லா மாதமும் சமம்தான், ரமலான் என்று ஒரு கண்ணியம் கிடையாது, மற்ற மாதம் என்று கிடையாது, நல்லவர்கள் என்று வலிமார்கள் என்று கிடையாது, எனக்கு எல்லா மனிதனும் சமம்தான். ஏன் பாவம் செய்யாமல் எவன் வாழ முடியும்? தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துவதற்காக. நம்மை போன்ற எல்லோரும் இருக்க மாட்டார்கள், நல்லடியார்கள் எத்தனை நபர்கள் ரகசியமாக இருப்பார்கள். எனவே அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டதை நாம் கண்ணியப்படுத்தினால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது, தக்குவா இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜிலே 32வது வசனத்தில் கூறுகின்றான். கண்ணியமானவர்களே, இந்த ரஜப மாதத்திற்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று, ரஜப் என்றால் என்ன அர்த்தம்? ரஜப் என்றாலே கண்ணியம், மகத்துவம், சங்கை என்பதாக அர்த்தம். இந்த மாதத்துக்கு பேர் ரஜபுல் முரஜப், சங்கைப்படுத்தப்பட்ட சங்கையான மாதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் எல்லோராலும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் ரஜபு மாதம். இரண்டாவது பேர் ரஜபு முலர். முலர் என்று ஒரு கூட்டத்தார்கள், கோத்திரம், அந்த குலத்தோடு அந்த கோத்திரத்தோடு சேர்ந்து ரஜபு முலர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் முலர் என்ற ஒரு கூட்டம் கோத்திரத்தார்கள், ரபியா என்ற ஒரு கோத்திரத்தார்கள், 2 பேர் கூட்டத்திற்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும். அப்பொழுது முதல் கூட்டம் மட்டும் ரஜபு மாதத்தில் என்ன போர் தொடுத்தாலும் அறவே போரில் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் ரபியா கூட்டத்தார்கள் மாதத்தையே மாற்றிக்கொள்வார்கள். ரஜப் மாதம் என்று இருக்கும், இதை நாங்கள் சஃபராக மாற்றி கொண்டோம், இது ரமலானாக மாற்றி கொண்டோம், ரஜபை ரமலானாக மாற்றி விடுவார்கள். கேட்டால் நாங்கள் மாற்றி கொண்டாச்சு, இனிமேல் இப்படிதான், இப்படியே செய்வார்கள். இது ஒரு தந்திரம். அல்லாஹ் இதைத்தான் கூறுகிறான், இன்னம்மன் நசீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃபுர். நசீ என்றால் மாதத்தை மாற்றுவது. மாதத்தை மாற்றுவது காபிராக இருந்தாலும் அந்த காபிருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மட்டுமல்ல, மாதத்தை மாற்றியதற்காக கூடுதல் தண்டனை கிடைக்கும். எனவே மாதத்தை மாற்றக்கூடாது என்பதாக கூறுகிறான். ரபியா கூட்டம் மாற்றுவார்கள், முலர் கூட்டம் மாற்ற மாட்டார்கள். எனவே இந்த மாதத்திற்கு ரஜபு முதல் கூட்டத்தார்களுடைய ரஜபு மாதம், அவர்களால் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படக்கூடிய மாதம் என்பதாக இரண்டாவது பெயரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மூன்றாவது பெயர் இந்த மாதத்திற்கு ரஜபுல் அசம். அசம் என்றால் காது கேட்காதது. காது ஒருவருக்கு கேட்கவில்லை என்றால் எந்த சப்தமும் கேட்காது, நிதர்சனமாக அமைதியாக இருக்கும், நிசப்தமாக. அதுபோன்று இந்த ரஜப மாதத்தில் எந்த ஒரு குதிரையினுடைய சப்தமோ, ஆயுதங்களுடைய சப்தமோ, கேடயங்களுடைய சப்தமோ, வாள்களுடைய சப்தமோ கேட்காமல் இருப்பதனால், எந்த போரும் இல்லாமல் அமைதியாக இருப்பதனால் ரஜபுல் அசம், அமைதியாக செவி கேட்காமல் இருப்பதை போன்று இருக்கக்கூடிய மாதம். நான்காவது பெயர் ரஜபுல் அசப். சப்ப எசுபு என்றால் கொட்டுவது. அண்ணா சபபு நல்மா சப்பா தும்ம ஷட்டக்க நல் அருள ஷக்கா. வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மழையை நாமே கொட்டுகிறோம், அந்த ஈரப்பதத்திலிருந்து பூமியை பிளக்கிறோம், அதிலிருந்து வித்து வெளியே வருகிறது, சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ரஜபுல் அசப், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொட்டென்று கொட்டக்கூடிய மாதம் இந்த ரஜபு மாதம். சாதாரண மாதம் அல்ல. யாருக்கெல்லாம் துவா கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, அதிகமாக உடனடியாக கபூலாக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, இந்த ரஜபு மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஐந்தாவது பெயர் ரஜபு, ரஜிம். கெட்டவர்களுக்கு, அநியாயக்காரர்களுடைய ஆட்டத்தை எரி நட்சத்திரத்தின் மூலமாக அல்லாஹு தாலா தன்னுடைய கோபப்பார்வை உடனுடனே அல்லாஹ் தண்டிக்கின்றான். இந்த ரஜபை கண்ணியப்படுத்தாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கக்கூடிய, எரி நட்சத்திரத்தால் எரியப்படக்கூடிய மாதம் என்பதாக 5வது பெயர். 6வது பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல்லா. இதுக்கு ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம். 3 மாதம் தொடர்ச்சியாக வரும். 3 மாதத்திலேயும் முத்தான 3 இரவுகள் இருக்கும். இந்த ரஜபு மாதம் மேராஜ் இரவு, தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கிலே, அவர்களுடைய ஹக்கிலே லைலத்துல் கத்ர் சிறப்பா, ரஜபு மாதம் சிறப்பா என்று பார்த்தால் நமக்கெல்லாம் லைலத்துல் கத்ர் ரமலான் சிறப்பு, நாயகத்திற்கு இந்த ரஜபு மாதம் தான் சிறப்பு. ஏனென்றால் அல்லாஹ்வை காணக்கூடிய பாக்கியம், 7 வானம் கடந்து சிதறத்துல் முன்தஹா கடந்து அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த நாயகம், அவ்வளோ பெரிய பாக்கியம் வேறு எந்த மாதத்திலும் கிடைக்கவில்லை. ரமலானில் குர்ஆன் இறக்கப்பட்டாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வை காணக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான பெரிய மோஜிசா கிடைக்கப்பட்ட இந்த நாள் தான், இந்த மாதம் தான் நாயகத்துடைய ஹக்கிலே மிகவும் சிறந்தது ரமலானை விட. அப்படிப்பட்ட இந்த மாதம், தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம், ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்றால் அல்லாஹ்வே 4 மாதம் கண்ணியமானது, அதிலே ஒன்று ரஜப் என்று கூறுகிறான். ஷஅபானு ஷஹரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம், நான் கண்ணியப்படுத்திய மாதம். ரமலான் மாதம் என்னுடைய உம்மத்து மாதம். உலகில் உண்டான எல்லா முஸ்லிம்களும் என்னுடைய உம்மத்து முழுவதும் ரமலானை கண்ணியப்படுத்தும். ரஜபு மாதம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம். அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலே பராத் இரவு என்ற ஒரு அடுப்புறமான இரவை, பல நரகவாதிகளுக்கு, கபரிலே இருக்கக்கூடிய நரகவாதிகளுக்கு நரக தண்டனை, கபர் வேதனை அனுபவிப்பவர்களுக்கு விடுதலை தரக்கூடிய பொது விடுதலையாக வருடத்திற்கு ஒரு தடவை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பராத் இரவை கொண்ட மாதம் அடுத்த ஷஅபான் மாதம். அடுத்த மாதம் லைலத்துல் கத்ரை கொண்ட மாதம். இந்த முத்தான 3 மாதங்களிலும் 3 இரவுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ரமலான் என்பது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துன்னூனுல் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய மகான், அவங்க சொன்னாங்க, ரஜபு மாதம் என்பது தருக்கில் ஆஃபாத்தி, பாவங்களை எல்லாம் விடுவதற்கு ரஜபிலேயே தயாராகிவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஷஅபான் மாதம் என்பது எல்லா அமல்களையும் செய்வதற்கு ஆரம்பித்து விட வேண்டும். திக்ரிலிருந்து, தொழுகையிலிருந்து, குர்ஆன் ஓதுவதிலிருந்து, சதக்கா எல்லாத்தையும் ஆரம்பித்து விட வேண்டும். ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய கராமத்துகளை அனுபவிக்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய மாதம். யார் ஆரம்பத்திலே ரஜபிலேயே தன்னை பக்குவப்படுத்தி பாவத்தை விட்டும் தவிர்த்து ஷஅபானின் முழுக்க இபாதத்தில் ஈடுபட்டு விட்டாரோ, ரமலான் அவருக்கு பாக்கியமானதாக அல்லாஹ்வுடைய அனைத்து கராமத்துகளையும் ரமலான் ஆரம்பத்திலிருந்து என்னென்ன ரஹ்மத் இறங்கிறதோ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வார். தொழுகை வீணடிக்க மாட்டார், விட்டுவிட மாட்டார். ரமலான் வந்த பிறகு ஆரம்பிக்கலாம், நோன்பு வைக்கலாம், தொழுகை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தால் அவர் பரிபூர்ணமாக அந்த பக்குவப்படுவதற்கு, உளமாற தொழுவதற்கும், நோன்பு வைப்பதற்கும், பயிற்சி எடுப்பதற்குள்ளே ரமலான் மாதம் சென்றுவிடும். எனவே இப்பொழுதிலிருந்தே, ரஜபிலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதாக துன்னூனுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இந்த ரஜபிலே பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையோ, ஷஅபானிலே எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக நஃபிலான அமல்கள், சுன்னத்தான அமல்கள் செய்ய தொடங்கவில்லையோ, அவருக்கு இந்த ரமலானுடைய மாதத்தையும் அந்த கராமத்தை, சங்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 12 மாதம் என்பது மரத்தை போன்று, ரஜபு மாதம் என்பது இலை முளைக்கக்கூடிய மாதம், ஷஅபான் மாதம் என்பது கனி முளைக்கக்கூடிய மாதம், ரமலான் மாதம் என்பது அறுவடை செஞ்சு புசிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய மாதம். எனவே ரஜபை பயன்படுத்தியவர் இப்பொழுதிலிருந்தே ரமலானுக்கு தயாரானவர். எனவே தான் யா அல்லாஹ் ரஜபிலையும் ஷஅபானையும் உங்களுக்கு பரக்கத்து செய்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்பதாக இந்த மாதம் பிறந்ததிலிருந்து கேட்கிறோம் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரஜபுடைய மகத்துவத்தையும் அடுத்து வரக்கூடிய ஷஅபான், ரமலான் மகத்துவத்தை அறிந்து புரிந்து பரிபூர்ணமாக இபாதத்திலே கழிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.